அண்மை தகவல். முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு கூட்டம் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அனில் ஜெயின் தலைமையில் அமைக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு குழுவின் முதல் கூட்டம் தேக்கடி அருகே குமுளியில் நடைபெற உள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முல்லை பெரியாறு மேற்பார்வை குழு கூட்டத்தை ஒரு வாரத்தில் கூட்ட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வரும் 22ஆம் தேதி கூடுகிறது முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், இது தொடர்பான மேலும் விவரங்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையினுடைய மேற்பார்வை குழு கூட்டம் வரும் 22ஆம் தேதி குமுளியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு முல்லை பெரியாறு வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவின் அடிப்படையில் கேரள அரசு அணையை பராமரிப்பதற்கு தடங்கலாக இருந்து வருகிறது. தமிழ்நாடு அரசு அணையை அதாவது தொடர்ந்து பராமரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அங்குள்ள 15 மரங்களை வெட்ட வேண்டும், அதே போன்று சாலை அமைக்க வேண்டும், படகில் பொருட்களை எடுத்து செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேரளாவிடம் கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனால் கேரள அரசு அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறது. இதனை தொடர்ந்துதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கைத்தான் கடந்த மாதம் விசாரித்த உச்சநீதிமன்றமானது உடனடியாக, அதாவது ஒரு வாரத்தில் அணை பாதுகாப்பு குழு கூடி உரிய உத்தரவை கேரளாவுக்கு பிறப்பிக்க வேண்டும். அதனை 4 வாரங்களில் கேரள அரசு செயல்படுத்தாவிட்டால் உச்சநீதிமன்றமே உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று கூறியிருந்தது. இதனை தொடர்ந்துதான் தற்போது தேசிய அணைகள் பாதுகாப்பு குழு அதாவது முதல் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. வரும் 22ஆம் தேதி முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள தேக்கடி அருகே உள்ள குமுளியில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு கேரள அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அன்றைய தினமும் இந்த முல்லை பெரியாறு அணையை நேரில் பார்வையிடவும் தற்போது இந்த குழு முடிவு செய்திருக்கிறது. அன்று நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனையில் எத்தகைய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பது குறித்து பாதுகாப்பு குழு முடிவு செய்து உரிய உத்தரவுகளை கேரளாவுக்கு பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு 4 வாரத்தில் உரிய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இறுதி உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவித்ரா, விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்.